உங்களுக்கு அது தெரிகிறதா? அதை பார்த்தீர்களா? பாருங்கள், அங்கு இருக்கு பாருங்கள். அந்த கம்பிற்கு கீழே இருக்கு பாருங்கள். அது என்னவென்று பாருங்கள். தெரியவில்லையா? ஒளி போன்ற வண்ணமயமாக இருக்கிறது பாருங்கள். அது என்னவென்று பாருங்கள். தெரிகிறதா? இதுதான் சிலந்தி பூச்சியின் ஒட்டடை. இந்த ஒட்டடையில் பாருங்கள், வண்ண வண்ணமாக தெரிகிறது. இது எப்படி தெரிகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இதற்கு காரணம்தான் விளிம்பு விளைவு. அதாவது ஒளி ஒரு மெல்லிய பிளவு வழியாக போகும்போது எப்படி விளிம்பு விளைவு காரணமாக பல நிறங்கள் தெரிகிறதோ வெள்ளை ஒளி, அதேபோல்தான் இது ஒரு மெல்லிய நூல் போன்ற அந்த சிலந்தி நூலின் வழியாக போகும் பொழுது அந்த நூலில் விளிம்பு விளைவு காரணமாக நிறங்கள் தெரிகிறது. இங்கு பாருங்கள், சூரியன் இருக்கிறதா? அங்கிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கோணத்திலும் ஒவ்வொரு நிறம் தெரியும். அதைத்தான் நான் காணொளி எடுத்திருக்கிறேன். நீங்கள் என்னமோ ஏதோ என்று பயந்து விடாதீர்கள். அழகாக இருக்கிறதல்லவா? நீங்களும் உங்கள் வீட்டில் பாருங்கள். சரியான கோணத்தில் பார்த்தால்தான் ஒவ்வொரு நிறமும் தெரியும். எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். மெல்லியதாக எதுவாக இருந்தாலும் இந்த ஒளி விளிம்பு விளைவு காரணமாக விலகிச் செல்லும். அதனால் நிறங்களை நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.